அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது நமது சிந்தனைக்கு வேலை கொடுப்போமா? மகாபாரத கதையை படிக்கும்போது நாம் அதில் வரும் சின்ன சின்ன கேரக்டர்களையோ கதைகளையோ பற்றி அதிகம் மனதில் கொள்வதில்லை. பெரிய கேரக்டர்களையும் அக்கதையின் போக்கை அறிந்து கொள்ளும் அவசரத்திலும் நாம் பெரிய கேரக்டர்களை பற்றிய கதைகளை மட்டுமே மனதில் கொண்டு படித்து வருகிறோம். நம்மில் சிலர் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதை கவனத்தில் கொள்வதும் இல்லை. இப்போது நாம் ஒரு சிறிய கேரக்டரையும் அதில் உள்ள ஒரு கதை பகுதியையும் இப்போது கவனிக்கலாமா? மகாபாரதத்தின் கதையில் வரும் ஒரு சிறிய கதை. அது என்ன என்று அறிவோமா? மகத நாட்டு மன்னன் ஒருவன் பகுஹத் ஹரன் என்பவன் மிகவும் சிறப்பாக அந்த மகத நாட்டை ஆண்டு வருகிறான். அவன் மக்களுக்காக எல்லா வளங்களையும் நலங்களையும் செய்து நாடும் செழிப்போடும் வளமோடும் இருந்து வருகிறது. மக்களும் மகிழ்வோடு வாழ்ந்து வருகிறார்கள். அம்மன்னனை கண்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். அவன் திருமண வயதை எட்டும்போது காசி நாட்டு மன்னனுடைய 2 புதல்விகளை மணந்து கொள்கிறான். காரணம், அவ்விருவரும் மிகவும் அழகும் பண்பும் உடையவர்களாக இருப்பதால் அவர்களை மணந்து கொள்கிறான். மணந்து கொண்டு, இருவரையும் நான் மணந்து கொள்கிறேன், நான் உங்கள் இருவரிடமும் சமமான அன்பை பகிர்ந்து கொள்கிறேன், எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அன்பு செலுத்துவேன், இது சத்தியம் என கூறி 2 பெண்களையும் அவன் மணந்து கொள்கிறான். சிறந்த அரசன் என பெயர் பெற்று மக்களின் மகிழ்வில் தானும் மகிழ்வதோடு மிகவும் சிறப்பாக ஆண்டு வரும் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மனக்குறை மட்டும் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அருகில் இருந்த வனப்பகுதிக்கு ஒரு மகரிஷி வருகிறார். அதை அறிந்த மன்னன் அவரை காண செல்கிறார். மன்னரை கண்ட மகரிஷி, உங்களுக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் என்னிடம் கூறுங்கள், நான் உங்களுக்கு வரமளிக்கிறேன் என கூறுகிறார் மகரிஷி. உடனே மன்னர், எனக்கு எல்லா செல்வமும் வளமும் இருக்கிறது, ஆனால் எனக்கு குழந்தை மட்டும் இல்லை. வாரிசு இருந்தால் எனது ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு நான் வனவாசம் சென்று விடுவேன். இதுதான் எனது கவலை, வேறு எந்த குறையும் எனக்கு இல்லை என்று மன்னன் கூற, உடனே மகரிஷி அமர்ந்திருந்த மரத்திலிருந்து ஒரு மாங்கனி அவரது கைகளில் விழுகிறது. அந்த மாங்கனியை எடுத்து உங்கள் மனைவியரிடம் கொடுங்கள், உங்களுக்கு மகன் பிறப்பான் என்று கூறி ஆசி கூறி மகரிஷி அனுப்புகிறார். ராஜா அரண்மனைக்கு வந்து மனைவியரிடம் மாம்பழத்தை தர இருவரும் பாதியாக பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டவுடன் குழந்தை உண்டாகி பிறக்கும் தருணமும் வருகிறது. அரசர் மகிழ்வோடு இருக்கிறார். குழந்தை பிறந்தவுடன் பார்த்தால் ஒரு பகுதியில் ஒரு கண் ஒரு காது ஒரு கை ஒரு கால் என்றும், இன்னொரு பகுதியில் இன்னொரு அரசிக்கு பிறந்த குழந்தையின் பகுதியில் ஒரு கண் ஒரு காது ஒரு கை ஒரு கால் என 2 பகுதிகளாக 2 மனைவியருக்கும் தனித்தனியாக குழந்தை பிறக்கிறது. இதை கண்ட செவிலியர் பயந்து போய் அப்பிண்டத்தை தூக்கி வேகமாக வீசி எறிந்து விடுகிறார்கள். அதை பற்றி அரசியிடமோ அரசனிடமோ எந்த தகவலும் சொல்லவில்லை. அவை காட்டின் ஒரு பகுதியில் போய் விழுந்து விடுகிறது. அங்கு வந்த ஜரா என்ற அரக்கி அவளது உணவு கிடைத்துவிட்டது என்ற ஆனந்தத்தில் அந்த பிண்டங்களை கையில் எடுக்கிறாள். அவள் அவளுடைய உணவு என்ன என்றால் இரத்தம், மனித உடம்பும் உயிர்களும் தான் அவளுக்கு உணவே. அவள் இந்த பிண்டங்களை பார்த்தவுடன், ஆஹா, இது என்னடா 2ஆக இருக்குது, இதை எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் ஒன்று சேர்க்குறா. ஒன்று சேர்த்து ஒன்றா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சேர்க்கும்போது, சேர்த்த உடனே அந்த 2 பிண்டங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தை ஆயிடுது. அப்போ அதை தூக்க முயற்சிக்கும் போது அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அவளாலே தூக்க முடியல. என்னடா அது, இந்த குழந்தை தூக்க முடியல, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவளோட திறமையால், அதாவது அவளுக்கு தான் எல்லாமே நடந்தது நடக்க போகிறது எல்லாமே இந்த ரிஷிகளை போல இந்த ராட்சசிகளுக்கும் அந்த ஒரு திறமை இருக்கும், முன்பு நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ளும் திறமை.
அப்படி அவள் யோசிக்கும்போது அவளுக்கு இந்த கதை தெரிஞ்சிருது. ஓ, இது இந்த ராஜாவோட குழந்தை, இவங்களுக்கு 2 மனைவி, அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த ரெண்டும், இது ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்த உடனே இது ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது அந்த ஜாரா என்ற அரக்கிக்கு புரியுது. உடனே அவள் என்ன பண்ணுறா, ஐயோ இந்த ராஜா ரொம்ப நல்லவராச்சே, இவரை போய் நம்ம இவருக்கு பிறந்த குழந்தைய நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல நினைக்கிறா. ரெண்டாவது என்ன நினைக்கிறான்னா, இந்த குழந்தை பாவம், இந்த குழந்தையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம அந்த ராஜாக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு நடக்கும்போது, அப்போ அந்த ராட்சச உடம்பை பார்த்தா எல்லாரும் பயந்துக்குவாங்க, நாம் ஏதாவது நல்லது செஞ்சால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால் அவள் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறா, அழகான பொண்ணாக உருவம் எடுத்து போயிட்டுருக்கிறா. அங்கே போயிட்டு ராஜா கிட்டே போன உடனே, ராஜா இது உங்களோட குழந்தை, இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னாச்சு, என்ன குழந்தைங்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அப்போ அந்த ராணிகளை 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க, அரசிகள் 2 பேரும் வர்றாங்க. வந்தவுடனே என்ன இது குழந்தை அப்படிங்கும்போது, அப்போ அந்த தாதிகள் சொல்கிறாங்க, ஆமாம் ராணிக்கு 2 குழந்தைங்க பிறந்தது, 2 ராணிக்கு 2, ஆனால் அந்த பிண்டமாக இருந்தனால நாங்கள் பயந்து போய் தூக்கி வீசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ராணிகளும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, ஏதோ குழந்தை பிறந்தது முடிஞ்சது அப்படின்னுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அரக்கி சொல்கிறாங்க, இல்லை இது இந்த 2 பிண்டமும் மலைப்பகுதியில் காட்டில் விழுந்தது, நான் அதை எடுத்து வைக்கும்போது 2 ஒன்றா சேர்த்த உடனே ஒரு முழு குழந்தையே ஆயிடுச்சு, நீங்கள் இந்த குழந்தைய வாங்கிக்கங்க, இது உங்களோட குழந்தை தான் ராஜா, இந்த வச்சுக்கோங்க, இது நான் அரக்கியாக இருந்தாலும் என் பேர் ஜாரா, நான் அரக்கி, அந்த அரக்கியாக இருந்தாலும் எனக்கும் சில நல்ல பண்புகள் உண்டு, அதனால் நான் நல்ல விதமாக உதவி செய்வேன் மற்றவங்களுக்கு, என்ன என்னோடய படத்தை வச்சு அதுக்கு நான் சுற்றி குழந்தைங்க நிறையா இருக்க மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி என்னை பூஜை பண்ணினா நான் இந்த மாதிரி குழந்தை வரம் கொடுப்பேன், அதோட இந்த மாதிரி யார் சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நன்மைகள் செய்வேன், நீங்கள் ஆல்ரெடி உங்களோட அரண்மனையில் என்னோடய படத்தை வச்சுருக்கீங்க, அதனால் நான் இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க வந்தேன், இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடே நம்மளோட குழந்தை இந்த மாதிரி நல்லபடியாக இவ்வளோ பெருசாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட அதை அரக்கி சொல்கிறாங்க, இவன் பெரியவனான உடனே அழகு, அறிவு, பலம், புத்தி, சிறந்த பண்பு கொண்டவனா ரொம்ப சிறந்தவனாக வளர்ந்து வருவான், இவனை வெல்றதுக்கு யாருமே இல்லை, அப்படி ஒரு சக்தி கொண்டவனாக இருப்பான், இந்த குழந்தைய வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது ராஜாவுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே குழந்தைய வாங்கிக்கிட்டு, நாங்கள் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ரொம்ப நல்ல ராஜா, நீங்கள் இந்த பகுதியை ரொம்ப நல்லா ஆண்டு வந்துட்டுருக்கீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கி போயிடுறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ஓ இந்த குழந்தைய அந்த ஜராங்கிற அரக்கி கொண்டு கொடுத்தனால ஜராசந்தன் அப்படின்னே இந்த குழந்தைக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப நல்லா குழந்தைய நல்லா வீர தீர செயல்மிக்கவனாக வளர்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி ராணிங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ராணிகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய ஏற்றுக்கிறாங்க. இப்போ இந்த கதையில் நாம் அறிஞ்சிக்கிறது என்னென்னா, தாதிகள் 2 பேரும் உண்மையை சொல்லாமல் ராஜாக்கிட்டையும் ராணிகிட்டையும் மறைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சது முதல் தப்பு. ரெண்டாவது, சிந்திக்கலை, அவங்க என்ன செய்யணும் சிந்திக்காமல் கேட்காம செஞ்சுட்டாங்க ஒன்று. ரெண்டாவது, ராணிகளும் பொறுப்பெடுத்து என்னாச்சு குழந்தை ஏதுன்னு எதுவுமே விசாரிக்கலை. மூணாவதை பார்த்தோம்னா, அரக்கியாக இருந்தாலும் அவள் மிகவும் சிந்தித்து செயல்பட்டு நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறா. இப்படி ஒரு அரக்கி இருக்கிறாங்கிறதே நமக்கெல்லாம் தெரியாது, ஞாபகத்துலேயும் வச்சுக்க மாட்டோம். அரக்கிகள் அப்படின்னாலே அவங்க ரொம்ப மோசமானவங்க நினைப்போம். ஆனால் இந்த அரக்கி ரொம்ப நல்லவங்களாக இருந்து அந்த நாட்டுக்கும் நல்லது செஞ்சு அந்த ராஜாவுக்கும் நன்மையை செஞ்சு ஒரு குழந்தை தன்னுக்கிட்ட கிடைச்சதை கொண்டு பத்திரமா கொடுத்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்திருக்காங்க. அது ரெண்டாவது. மூணாவது பார்த்தோம்னா, ராஜா ரொம்ப நல்லவராக இருக்கார், நாட்டையும் பார்த்துக்கிட்டாரு, மக்களையும் பார்த்துக்கிட்டாரு, தன்னோட
குடும்பத்தையும் நல்ல விதமாக கவனித்து வந்துட்டு இருந்திருக்காரு. அதனால் அந்த ராஜாவும் நல்ல குணத்தோடு இருந்தனால அவரையும் பாராட்டப்பட வேண்டியவர். இது மாதிரி இதில் சில நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் செய்யக்கூடாத கருத்துக்களையும் நாம் விளக்கிக்கலாம். இது நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராணங்கள் நமக்கு நன்மைகளை மட்டுமே தரவல்லது என்பதை உணர்ந்து நாம் இதுபோல் சிறு சிறு கதைகளை படித்து அதிலுள்ள கருத்துக்களை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரம் சிறப்புமாக நடத்தி செல்ல உதவியாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறி நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம் என்று இக்கதையை முடிக்கிறேன். நன்றி.